friends, welcome to Nikki Designers and இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் வந்து இந்த பொங்கலுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. அது போக பேகு, பர்ஸு இந்த மாதிரி எல்லாமே வந்து நான் வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த எல்லா ஆக்சசரிஸுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஷாப்பில் வாங்கலை. ஸோ கொஞ்சம் வந்து சென்னை திஃபா வந்து நான் போயிருந்தேன். ஸோ சென்னை திஃபாவில் வந்து வாங்கினேன். ஸோ டைம் இல்லாததுனால நான் ரொம்ப கம்மியாக தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் மற்றது எல்லாமே வந்து இங்கே சிபிஇயில் வாங்கினது தான். ஸோ இப்போ நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிங் பேக்கு. ஸோ ஸ்லிங் வந்து நல்லா பெருசாக இருக்குது. ஸோ நல்லா லென்த்தாகவே இருக்குது இந்த ஸ்லிங் பேக்கு. ஸோ இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு ஃபர் கீ செயின் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இது கீ செயினில் ஒரு ஃபரில் வந்து ஒரு ஹேங்கிங் மாதிரி இந்த பர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்லிங் பேக்கில் இந்த இடத்துல வந்து அவங்க கோல்டன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இது வந்து ஓப்பன் பண்ணும்போது நமக்கு இப்படி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம ரிமூவ் பண்ணியாச்சுன்னா இதில் வந்து நம்ம ஸ்லிங்கு வந்து இருக்குது. ஸோ நமக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதில் வந்து நாட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே ஒரு ஹேண்ட் பர்ஸ் மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். மோஸ்ட்லி வந்து நீங்கள் மொபைல் பவுச்சுக்கு வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் மட்டும் வச்சுட்டு மணி ஏதாச்சும் கார்டு வைக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய திங்ஸ் எல்லாம் இதில் வைக்க முடியாது. ஸோ இந்த பேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 280 rupees தான். ஸோ மோஸ்ட்லி வந்து எனக்கு இந்த மாதிரி ஸ்லிங் பேக்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்லிங் பேக்லேயே வந்து நான் செயின் வச்ச மாதிரி வந்து நான் பார்த்தேன். பட் எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியல. இது வந்து திஃபாவில் வாங்கினது இல்லை. ஸோ அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்பில் வாங்கினது தான். அண்ட் சூப்பராக. ஸோ இந்த பேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 280 rupees தான். ரொம்ப ரொம்ப சூப்பர்வாக இருக்குது அண்ட் ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. சிம்பிளாக ஏதாச்சும் திங்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் சென்னை திஃபாலேருந்து பர்ச்சேஸ் பண்ணது வந்து காமிக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு திஃபா ஷாப்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி திஃபாக்கு போகணுன்னு சொல்லி நான் பிளான் பண்ணதே வந்துட்டு நிறைய திங்ஸ் வாங்குற மாதிரி தான் போகணுன்னு தான் நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் அன்எக்ஸ்பெக்டட் விசிட். ஸோ அதனால் வந்து என்னால் நிறைய வாங்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வாங்கும்போது மினிமம் ஒரு 10,000 20,000 பட்ஜெட்டுக்கு கம்மி வந்து நான் வாங்க மாட்டேன். ஸோ நான் நிறைய அங்கே வாங்கிறதுக்கு வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நான் அங்கே பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் வந்து அதை ஒரு செப்பரேட் வீடியோவாக வந்து உங்களுக்கு எடுத்து நான் போட்டுடுறேன். ஏன்னா திஃபாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் ஆகட்டும், பேகு, பர்ஸு, மேக்கப் பாக்ஸஸ், வேனிட்டி பாக்ஸு, மேக்கப் பவுச்சு, ஆக்சசரிஸ் எல்லா டைப் ஆஃப் ஆக்சசரிஸுமே வந்து அங்கே இருக்குது. எனக்கு இயரிங்ஸில் வந்து அந்த ஷாப்பில் பார்த்த அத்தனை இயரிங்ஸுமே வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. என்னை விட்டுருந்த எல்லா இயரிங்ஸ்லையுமே வந்து ஒரு இயரிங் வந்து நான் பிக் பண்ணியிருப்பேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பர்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம எல்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மணி பர்ஸ் தான் அது. இல்லாட்டி நீங்கள் ஜுவல்ஸ் போடுறதுக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம கோல்டு வாங்கும்போது வந்து நமக்கு இந்த மாதிரி பர்ஸ்லாம் வந்து நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்ஸ் தான் இது. ஸோ நான் வந்து இது ஒரே ஒரு பர்ஸ்னு நினச்சி நான் பிக் பண்ணி எடுத்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 139 rupees 140 rupees வந்து வருது. அண்ட் நான் திஃபாவில் பர்ச்சேஸ் பண்ணது தான். ஸோ நான் ஒரு பர்ஸ்னு நினச்சி வாங்கினேன். பட் ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து பர்ஸ்க்குள்ளே பர்ஸ் இந்த மாதிரி டோட்டலாக 5 பர்ஸ் வந்து இருக்குது இதில். ஸோ பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் இருக்குது. நீங்கள் வந்து ஜுவல்லரிஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக கோல்டு ஜுவல்லரிஸ் எல்லாம் வந்துட்டு இன்னுமே வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி பர்ஸில் வந்து நம்ம போட்டு வைக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டோட்டலாக 5 பர்ஸ் வந்து வந்திருக்கு. அண்ட் இதில் நிறைய டிசைன்ஸும் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் திஃபா போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து லேடிஸ்க்கு வந்துட்டு ஒரு 30 years above இருக்கவங்கெல்லாம் வந்து இன்னுமே வந்து இந்த மாதிரி காயின் பர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து திஃபாவில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க இயரிங்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ திஃபாவில் வந்து நீங்கள் என்ன இயரிங்ஸ் வாங்கினாலுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துருவாங்க. சில டைம் வந்து பவுச் மாதிரி போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதுலேயும் நம்ம அப்படியே நம்ம வந்து வச்சுக்கலாம். இல்லாட்டி இந்த இயரிங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இதே பாக்ஸில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ திஃபாவில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதே வந்து இந்த பாக்ஸ் தான். ஏன்னா இந்த பாக்ஸில் நம்ம போட்டு கொடுத்துறதுனால நம்ம இதுக்கு தனியாக வந்து எந்த பாக்ஸுமே வாங்க வேண்டியதில்லை. ஆக்சுவலி நானே பார்த்தீங்கன்னா என்னோட ஜுவல்லரிஸ் ஆக்சசரிஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு நிறைய கம்பார்ட்மெண்ட் பாக்ஸஸ்லாம் தனியாக வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பாக்ஸ்லாம் வாங்கி நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம திஃபா போயிட்டோன்னா நமக்கு அந்த ப்ராப்ளம் கூட இல்லை. நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. நான் 3 இயரிங்ஸ் தான் வந்து நான் எடுத்தேன். ரொம்ப ரொம்ப கம்மியான பர்ச்சேஸ் தான் இது. ஸோ இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எல்லோ கலர்லேயே 2 இயரிங் வந்து நான் பிக் பண்ணிட்டேன். அண்ட் ஒயிட் கலரில் ஒரு இயரிங் வந்து நான் பிக் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இயரிங் பார்க்கலாம். ஸோ இந்த இயரிங் இந்த பேட்டர்ன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த ஃபெதர் இயரிங் வந்து நான் வாங்கினேன். ஸோ இதுதான் வந்து ஃபெதர் இயரிங். இது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இந்த ஃபெதரில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா அங்கே வந்து ஜிபே அண்ட் கார்டு ஆப்ஷன் ரெண்டுமே வந்து அவைலபிள் இல்லை. ஸோ அதனால் ஒன்லி கேஷ்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒன்லி கேஷுங்கிறதுனால என் கையில் அமௌண்ட் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இது மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து திஃபா விசிட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேஷாகவே எடுத்துகிட்டு போயிருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வீடியோ கால் ஆப்ஷன் எதுவுமே வந்து உங்களுக்கு அவ்வளோக்கா அவைலபிளாக இருக்காது. ஏன்னா அங்கே நெட்டே சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நீங்கள் மோஸ்ட்லி இங்கேருந்து போகும்போதே நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு போய்க்கோங்க. ஸோ இந்த இயரிங் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பேட்டர்னு. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 69 rupees 70 rupees வந்து வருது. நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் எல்லா டைப் ஆஃப் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து நீங்கள் போடலாம். வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்க்கு போடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு டிசைனாக சாரீஸ்க்கு வந்து நீங்கள் போடலாம். சிம்பிள் பிளெயின் சாரீஸ்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வந்து நீங்கள் போடலாம். ஒரு பிளாக் சாரீ போட்டிங்கன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் இயரிங்ஸ் வந்து நீங்கள் போடலாம் கான்ட்ராஸ்ட்டாக. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சுடி டாப்ஸ்க்கெல்லாம் நீங்கள் போடலாம். ட்ரெண்டியாக ஏதாச்சும் டாப் வச்சுருக்கீங்கன்னா அந்த மாதிரி டாப்ஸ்க்கெல்லாமே வந்து நீங்கள் போடலாம். ஸோ அதுக்கெல்லாம் இந்த மாதிரி இயரிங்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இது ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு காது வந்து பிடிச்சி இழுக்காது. எந்த ப்ராப்ளமே வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த இயரிங் ஒன்று வந்து நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதே ஃபெதர் டைப்பு. ஸோ நெக்ஸ்ட் இயரிங் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இதே ஃபெதர் டைப் இயரிங் தான் இது. ஸோ இதுதான் வந்து ஃபெதர் டைப் இயரிங். ஸோ இந்த ஃபெதர் இயரிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொரு வெரைட்டி. அண்ட் இதுவும் வந்து 69 rupees தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபெதர் வந்து இன்னுமே நல்லாயிருக்கு. இந்த ஃபெதர் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. பட் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபெதர் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுலேயே வந்து இந்த மாதிரி பேர்ல் ஒர்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு எல்லோ வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் இந்த இயரிங் வந்து நான் பிக் பண்ணிட்டேன். மேலே வந்து பேர்ல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இயரிங் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஹூக் டைப்பு. இதில் வந்து ஹூக் டைப் இல்லை. நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம பட்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதே பட்டன்ஸ் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இயரிங்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ இந்த லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து எந்த டாப்க்கு வேணாலும் நீங்கள் போடலாம். வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்க்குமே வந்து நீங்கள் இந்த மாதிரி இயரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சாரீஸ்க்கும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி டிசைனர் சாரீஸ்க்கு, ஈவன் காட்டன் சாரீஸ்க்கு கூட நீங்கள் போடலாம். அதுக்குமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இயரிங் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட். நான் திஃபா ஷாப் போனதே வந்துட்டு இந்த மாதிரி யூனிக் கலெக்ஷன்ஸ் வந்து பிக் பண்ணுறதுக்கு தான். ஸோ இந்த இயரிங் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு காதிலிருந்து ஷோல்டர் வரைக்கும் வந்து உங்களுக்கு டச் ஆகும் இந்த இயரிங்கு. அண்ட் இது வந்துட்டு நல்லா பெருசாக இருக்குது இந்த இயரிங். ஸோ இந்த ஒரு இயரிங் போட்டாலே நீங்கள் போதும். ஸோ நீங்கள் வந்து நெக் செட் எதுவுமே வந்து நீங்கள் போட வேண்டியதில்லை.
இந்த ஒரே இயரிங் போட்டிங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்ட் லுக் வந்து இருக்கும். அண்ட் இந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த பாலிவுட் ஆக்ட்ரஸ் எல்லாருமே வந்து போடுறாங்கல்ல, அது எல்லாமே வந்து இந்த மாதிரி இயரிங்ஸ் தான். அண்ட் இதோட ப்ரைஸ் ரொம்ப 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 கம்மியான ப்ரைஸ் தான். அது ஜஸ்ட் ₹235 தான். அண்ட் இந்த மாதிரி இயரிங்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மினிமம் வந்து ஒரு 500, 550, 600, நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸு. 600, 700க்கு கம்மி பார்க்க முடியாது. அண்டு அதுவே வந்து ஏதாச்சும் ரேராக ஏதாச்சும் ஒரு பேஜில் தான் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். மற்ற எல்லா பேஜ்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இயரிங்கோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒரு ₹1000, ₹1200 வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. பட் திஃபாவில் வந்துட்டு 235 தான். அந்த ரோல் இருந்ததுலேயே இதுதான் ப்ரைஸ் அதிகம் இந்த மாதிரி லாங் இயரிங்ஸில். ஸோ இந்த மாதிரி அந்த நிறைய பேர்ல் கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ பேர்ல் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக நான் பிக் பண்ணியிருப்பேன். பட் நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து பட்ஜெட்டும் அவ்வளோக்கா வந்து கையில் இல்லை. கார்டு ஆப்ஷன் ஒரு ஜிபே இருந்திருந்தால் எனக்கு ப்ராப்ளம் இருந்திருக்காது. அண்ட் இந்த இயரிங்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி எல்லோ கலரில் பீட் ஹேங்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பீடு வெரைட்டிஸ் வச்சு வர இயரிங்ஸ் எல்லாமே வந்து இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேர்ல் வந்து கொடுத்துருக்காங்க. பேர்ல்ஸ் ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரிங்லேயாக வச்சு இதில் அட்டாச் பண்ணி இந்த இடத்துல ஒரு பேர்ல் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே இந்த ஸ்டட் போர்ஷனில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வெயிட் தெரியாது. நீங்கள் புதுசாக யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுறீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் அட்டன் பண்ணுற டைம் வரைக்கும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அண்ட் அது தாண்டி வந்து நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி லாங் இயரிங்ஸ்லாம் நிறையவே வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால வந்து எனக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. அண்ட் இந்த மாதிரி இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லெஹெங்காஸ்க்கு போடலாம். லெஹெங்காஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி லாங் இயரிங்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நெக் செட்டே வந்து நீங்கள் போட வேண்டியதில்லை. எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் நல்ல கிராண்டான ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு லெஹெங்கா விட்டோம் அப்படின்னா நம்ம வந்து லாங் ஃப்ராக்ஸு ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து போட்டாலும் நல்லாயிருக்கும். சாரீஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சாரீஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம டிசைனர் சாரீஸ்க்கு வந்து இந்த மாதிரி இயரிங்ஸ் போட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி இயரிங்ஸ் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 3 இயரிங்ஸ் தான் நான் வந்து திஃபாலேருந்து பர்ச்சேஸ் பண்ண இயரிங்ஸ்.